என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் இந்த ஆசனங்களை செய்துவிட்டால் நாம் அன்று முழுவதும் நமது காரியங்களை செம்மையாக முடிக்கலாம். பிறர் போற்றும் வகையில் முடிக்கலாம். நினைத்ததை நினைத்தபடி முடிக்கலாம். அதுதான் இந்த ஆசனத்தினுடைய அற்புதமான ஒரு எண்ணங்களாக இருக்கின்றன. அந்த நிலையில் இன்றைக்கு பார்ப்பீர்களால் நமது அரங்கிற்கு சாய் யோகா மையம் கரசங்கால் காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து எனது சீடர் ராஜகோபால் அவர்கள் அந்த வட்டாரத்திலே பல்வேறு பள்ளிகளில் மாணவர்களுக்கு யோகாசனத்தை கற்றுத்தரும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். அவர் வினய் 7வது வகுப்பு, ஹரிகரன் 8வது வகுப்பு 2 பேரை அழைத்து வந்திருக்கின்றார். அவர்கள் படிநிலை கும்பிட்ட சப்த வஜ்ராசனம் செய்ய போகிறார்கள். என் அருமை சீடர்களே, நீங்கள் அப்படியே படுத்து அந்த ஆசனங்களை செய்யுங்கள் பார்க்கலாம். படிநிலை சப்த கும்பிட்ட வஜ்ராசனம். கை மேல் நோக்கி, கை அவ்வளோதான். வாயமுடியுது, கொசு போயிடும். அப்படி நிமிர்ந்து நன்றாக மூச்சிலே. இது மார்பு விரியக்கூடிய ஆசனம். எப்பொழுதுமே நுரையீரல் விரியத்தான் நமக்கு ஏஜ் எக்ஸ்டெண்ட் ஆகும். அதனால தான் நம்ம பிராணாயாம நமது இலக்கியத்தில், யோக இலக்கியத்தில் வச்சுருக்கிறான். மூச்சு நின்னா தானே மனிதனை செத்து போகிறான்னு சொல்கிறான். மூச்சு எப்படி நிற்கி? லங்ஸ் வேலை செய்யாமல் நின்று போகுது. லங்ஸ் வேலை செய்யாமல் இருந்துட்டாலும் செத்து போயிட்டான்னு அர்த்தம். சாகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் லங்ஸ் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். அது இழுத்து விடக்கூடிய தன்மை இழுத்துக்கொள்ள செய்ய வேண்டும். நம்ம மூச்சை இழுப்பதற்கு எந்த விதமான முயற்சியும் நாம் செய்வதில்லை. மூச்சு உள்ளே போகுது, தானாக வெளியே வருது, தானாக போகுது. என்னைக்கு நிற்கியோ அன்னைக்கு மனிதன் இறந்து விட்டான். இறக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நுரையீரல் வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற ஆசனங்களை செய்ய வேண்டும், பிராணாயாமங்களை செய்ய வேண்டும். ஆயுள் நீளும். நுரையீரல் நிற்காது. நுரையீரல் நின்னா தானே அது பாட்டுக்கு 100 தாண்டும், 200 தாண்டும். இந்த பிராணாயாமம் ஒன்றை வைத்து தான் நமது முனிவர்கள் எல்லாம் 10,000 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள் நீங்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். பிராணன் என்றால் என்னது? உயிர் போகாமல் இழுத்து கட்டுவது தான் பிராணாயாமம். பிராணாயாமம் மட்டுமாவது செய்யுங்கள், நீங்கள் சாக மாட்டீர்கள், நினைத்த காலம் வரைக்கும் வாழலாம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். படிநிலை கும்பிட்ட சப்த வஜ்ராசனம். தலை திருப்பு, கை மேலே விரலெல்லாம் சேர்த்துக்க. நல்ல மூச்சு சத்தமாக மூச்சு இழுக்கணும். மூச்சு இழுக்கு நுரையீரல் விரிவடைந்து விடும். அதிகப்படியான ஆக்சிஜனை உள்ளே இழுக்கக்கூடிய தன்மை வந்துவிடும். அதிகப்படியான ஆக்சிஜன் உள்ளே செல்லும் பொழுது, பிராணவாயு செல்லும் பொழுது இரத்த சுத்தியானது அதிகமாகிறது. இரத்த சுத்தி அதிகமாக ஆக 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 உடல் முழுவதும் டாப் டு பாட்டம் நல்ல இரத்தம் செல்லும் பொழுது எந்த பகுதிக்கும் நோய் வராது. எங்கே இரத்தம் கெட்டு போகிறதோ, சுத்தப்படுத்தப்படாமல் இருக்கிறதோ அங்கே நோய் வந்துவிடும். மெதுவாக எழுந்திருங்கள். கையை பின்னை கட்டி கொண்டு முன்னே குனியுங்கள். கையை பின்னை கட்டி மகாமுத்ரா, அதுக்கு மாட்டாசனம் 3ஆக விளைக்கப்படுகிறது. பாருங்கள், 1 2 3. மனிதனின் உடலை 3ஆக விளைக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடையவே கிடையாது. 2ஆகவே மடிப்பதில் 3ஆக எங்கே விளைக்க பாருங்கள். அதான் மகாமுத்ரா என்று சொல்லுகிறான். முத்திரை குத்தப்பட்ட முக்கியமான ஆசனம் என்று நமது முனிவர்கள் கூறுகிறார்கள். மெதுவாக எழுந்திருங்கள். அப்படியே என்னை பார்க்க திரும்புங்க. கொஞ்சம் தள்ளி அப்படியே உட்காரு. கொஞ்சம் முன்னவா. இப்போ பண்ண. கும்பிடு.
மூச்சிலே நுரையீரல் விரிவடைய விரிவடைய அது எப்படியான ஆக்சிஜனாக கிடைக்கும். அப்பொழுது இரத்த சுத்தி அதிகமான கிடைக்கும். சுத்த ரத்தம் உடல் முழுவதும் செல்லும் பொழுது நோயேன் வரப்போகிறது? நோயே வராது. மெதுவாக எழுந்திருங்கள். அப்படியே திரும்பி உட்காருங்க. பத்மாசனத்தில் உட்காரு. என் அருமை பெரியோர்களே, இது போன்ற ஆசனங்கள் பின்னால் வளைய முடியட்டுன்னா பின்னால் ஒரு தலானியை போட்டுக்கலாம். முதுகு பக்கம் 2 தலானியை ஒரு தலானியை போட்டு பண்ணாலும் முழுமையான பலன் கிடைக்கும். நோய்வாய்ப்பட்டவர்கள், வயோதிகர்கள், இயலாதவர்கள், முடியாதவர்கள், பெண்கள் முதுகு பக்கத்தில் ஒரு தலையணையை போட்டுக்கொள்ளலாம். அதில் 2 தலையணையை வச்சு தலையை படுக்க வைத்து உடைந்த ஆசனத்தை நாம் செய்யலாம். ஆகவே ஆசனத்தை எந்த முறையிலாவது செய்து நாம் பயனடைய வேண்டுமே தவிர அதற்காக முண்டி அடிக்கக்கூடாது, அதை வருத்தப்படுத்தக்கூடாது. ஆகவே இது போன்ற ஆசனங்களை ஆண்களும் பெண்களும் மாணவர்களும் முதியோர்களும் யாவரும் செய்து பயனடைந்து நீங்கள் ஆயுளை அதிகப்படுத்தி கொண்டு ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம். பெருமைப்படுகிறேன். என்னை வளர்த்து ஆளாக்கிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது போல நான் சிலுவை அணியாத கிறிஸ்தவன், கைலி கட்டாத முஸ்லிம், திருநீறு அணியாத இந்து, சந்நியாசம் கொள்ளாத பௌத்தன் என்று சொல்லிக் கொள்வதில்தான் நான் பெருமைப்படுகிறேன்.